சென்னை அடுத்த ஆவடி பழைய திருவள்ளூர் சாலையில் ரயில்வே கேட் அருகில் இந்தியன் வங்கி ஏடிஎம் உள்ளது. இங்கு இரு இயந்திரங்களில் பணம் எடுக்கும் வசதிகள் உள்ளன. கடந்த 11ஆம் தேதி இரவு இந்த ஏடிஎம்மிற்குள் கையில் கத்தியுடன் லுங்கி அணிந்த ஜேம்ஸ் பாண்ட் போல நுழைந்த கொள்ளையன் வெளியாட்கள் உள்ளே நுழைந்து விடாமல் இருக்க உஷாராக ஷட்டரை இறக்கிவிட்டான். உள்ளே சென்று இரு ஏடிஎம் எந்திரங்களை பார்த்த கொள்ளையன் பீரோவை திறப்பது போல திறந்து பணத்தை எடுத்து விடலாம் என்று கணக்கு போட்டு எந்திரத்துடன் மல்லு கட்டினான். ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் ஒரு எந்திரத்தின் வெளிப்பக்க கதவு திறக்க உள்ளே இருந்த லாக்கரை கண்டதும் சோர்வடைந்து அப்படியே அமர்ந்து விட்டான். அடுத்த ஏடிஎம் எந்திரத்தை கையால் திறக்க போராடிய போதும் அங்கும் கடைசியில் எந்திரத்தின் முன்பக்க கதவை மட்டும் திறக்க முடிந்தது. 3 மணி நேரம் முட்டி மோதி முயற்சி செய்தும் அந்த குடிகார கைப்புள்ளையின் போதை இறங்கியதை தவிர ஏடிஎம் எந்திரத்தை திறக்க இயலவில்லை. தனது தோல்வியை ஒப்புக்கொண்ட குடிகார கொள்ளையன் திறந்த கதவுகளை அப்படியே விட்டு சென்று ரயில் நிலையத்தின் வெளியே சென்று படுத்துக் கொண்டான். 12ஆம் தேதி காலை ஏடிஎம் இயந்திரங்கள் உடைக்கப்பட்டு திறந்து கிடப்பதாக ஆவடி காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. அவர்கள் தங்கள் எல்லை இல்லை என்று தவிர்க்க ரயில்வே போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தபோது ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் மது போதையில் படுத்து தூங்குவதை வழக்கமாக வைத்திருந்த ஹரிகிருஷ்ணன் என்பதை கண்டறிந்தனர். இதனையடுத்து அவனை காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறைக்கு அனுப்பி வைத்தனர்.